வெல்கம் டு அபிவிட்டா. நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை வெறும் 15 வருஷத்துல எப்படி வந்து அச்சீவ் பண்றதுன்னு சொல்ற ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வெறும் ஒரே ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க ஒரு குரோபதியா ஆகலாம். அது எந்த ரூல்னா 15-15-15 ரூல். இப்போ அது எப்படின்னு எஸ்ஏபி கால்குலேட்டர் மூலமா பார்க்கலாம். இப்போ இதை கால்குலேட் பண்ணதுக்கு நான் அபிவிட்டா எஸ்ஏபி கால்குலேட்டரை வந்து எடுத்துக்கிறேன். அதாவது மாசம் 15,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 crore ஈஸியா வந்து ரீச் ஆகிடும். இந்த ஆப்பை வந்து நீங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்லயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 15 இயர்ஸ். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 27 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. வெல்த் எவ்வளவு கெயின் ஆகிருக்கும்னா 74,52,946 rupees வந்து கெயின் ஆகிருக்கும். அண்ட் ஓவரால் வந்து 1,52,946 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் 1 crore வந்து ரீச் ஆகும். இந்த கோலை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 crore ரீச் பண்றது பாசிபிள் தான். ஆனா சிலருக்கு வந்து 1 crore ரீச் பண்றதே கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க 2 மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாதிலேயே வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணி வித்ட்ரா பண்ணிடுவாங்க. செகண்ட், மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும்போது பயந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க டிசிப்ளினா கண்டினியூவா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். அண்ட் அதே மாதிரி 1 crore 1 or 2 இயர்ஸ்ல வந்து கெயின் ஆகாது. நீங்க இதுக்கு 15 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க கிட்ஸ்க்காக நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நீங்க வந்து சேவ் பண்றீங்கன்னா இப்ப இருக்க காலேஜ் ஃபீஸ் வந்து 6 to 7 lakhs வரைக்கும் இருக்கு. இதே நீங்க 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 30 lakhs வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் இருக்கும். இன்ஃபிளேஷனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லயே சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட கோலை நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ எப்படி 1 crore வந்து 15 இயர்ஸ்ல அச்சீவ் பண்றதுன்னு பார்க்கலாம். 15% ரிட்டர்ன்ஸ்க்காக நீங்க நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏதாச்சும் பெஸ்ட் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். கோலை நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இயர்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.